இந்த வீடியோவை வழங்குவோர் கைமனம் ரெஸ்டாரண்ட் கோபாலபுரம். இணைந்து வழங்குவோர் மில்லட் பேட்டர் பியூர்லி ஹோம்மேட் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கட்டியக்காரன் யூடியூப் சேனலுக்காகவே இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக மேக்கிங் ஆஃப் பிரியாணி உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அளவில் எவ்வளோ கரெக்டாக என்னென்ன பொருள் போடணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குக்கிங் ப்ராசஸ் உங்களுக்காக ஸ்டார்ட் ஆக போகுது. கைமனம் கிச்சன்லேருந்து ஆர்ஜே விஷ்ணு பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேருந்து பிரியாணி மேக்கிங் ப்ராசஸ் உங்களுக்காக நடந்துகிட்ருக்கு. 1 kg சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ரெடி ஆக போகுது. ஸோ 1 kg சிக்கன் பிரியாணிக்கு 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்காங்க, 1 kg சிக்கன் எடுத்திருக்காங்க, 300 grams ஆஃப் ஆனியன்ஸ் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி 300 grams ஆஃப் டொமேட்டோஸ் எடுத்திருக்காங்க. 1 kg சிக்கன் பிரியாணி, இது 400 கிராம் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில், இது पट्टा लौंग एलाका और 5 पीस एलाका, 2 ग्राम लौंग अपना पट्टा और 300 ग्राम நல்லா ப்ரௌன் ஆகணும், சாஃப்டாக ப்ரௌன். गार्लिक 100 ग्राम, தக்காளி 300 கிராம், பச்சை மிளகா 3, புதினா ஒரு கட்டக்கு ஒரு கால் கட் பண்ணி போட்டேன், தயிர் ஒரு 300 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இஞ்சி 150 கிராம், லெமன் 1, எல்லாமே மசாலா ஊற வச்சுட்டு போட்டேன். இது எல்லாமே மசாலா, சில்லி இருக்கும், இஞ்சி இருக்கும், தக்காளி இருக்கும், தனியா புதினா இருக்கும். மசாலா இப்போ ரெடி ஆச்சா, சிக்கன் போட்டு போகிறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன். சிக்கன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இது 1.5 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன், ஹாட் வாட்டர். இப்போ 10 மினிட்ஸ் க்ளோஸ். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கனை ரெடி ஆச்சு. தம்முக்கு ரெடி பண்ண போகிறேன். இது பிரியாணிக்கு ஸ்டோக் வாட்டர், அதில் நான் உப்பு போட்ட போகிறேன், 3 ஸ்பூன் உப்பு. 1 kg ரைஸ். சுடு தண்ணி ரெடி ஆச்சு. 1 kg சிக்கன் பிரியாணிக்கு 1 kg பாஸ்மதி ரைஸ் சுடு தண்ணியில் போட்டு போகிறேன். அரிசி 1 hour ஊற வைக்கணும்.
ரைஸ் வந்து 50% குக் ஆயிடுச்சு. ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம பிரியாணிக்கு தான் ஆட் பண்ணணும். இப்போ இது வந்து ரைஸ் ஹாஃப் பாயில் ஆச்சா இப்போ பிரியாணியில் போட்டுப்போம். ரைஸ் ஃபுல்லாக தான் தண்ணி ஊற்றணும். ஆனால் ரைஸ்க்கு ஈக்குவல் தான் தண்ணி இருக்கணும். இது வந்து தம் போட்ட போகிற 15 மினிட்ஸ். ஏழு மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஸ்லோ பண்ணணும். இந்த ஹீட் தான் போதும். இது ஒரு 6-7 மினிட்ஸ் தான் கண்டிப்பாக. 6 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். இது வந்து பிரியாணி தம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். பிரியாணி ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். பிரியாணி மட்டும் இல்லை, இனி வரப்போகிற வாரங்களில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்காக கைமனம் கிச்சன்லேருந்து நாங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்க போகிறோம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.